தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 50 வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொலுப்படி, கொலு பொம்மை, சுமங்கலி செட், ரிட்டர்ன் கிஃப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும். இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க. பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க போன ஜென்மத்துல இதுவா இருந்தீங்க, அதுக்கு முந்தின ஜென்மத்துல இதுவா இருந்தீங்க, அது சொல்லலாம், பிரசனத்துல உண்டு. ஜாதகப்படுங்கிற ஒரு விஷயம் அறிவியலா ஆன்மீகம்? அந்த காலத்துல ஞானிகள் ரிஷிகள் கண்டுபிடிச்சதுதான் இன்னைக்கு அறிவியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கனவுல பாம்பு கடிச்சிச்சு, உன்னை கடிச்சிச்சு அப்படின்னா உன்னுடைய கஷ்டங்கள் விலகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனவுகளுக்கும் ஒரு மனிதனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கனவுங்கிறது உங்க எண்ணத்தோட ஆற்றலை உங்களால கட்டுப்படுத்த முடியல. கனவே இல்லாமல் தூங்க முடியும். தூக்கம் வராதவங்களுக்கும் ஒன்று இருக்கு. ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா தூக்கம் ஈஸியா வரும். ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான கஷ்டங்களையும் பரிகாரத்தின் மூலியமாக சரி பண்ண முடியுமா? கண்டிப்பா கிடையாது. விதியின் சார்ந்தது என்னவோ அது மாத்திரம்தான் நடக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மற்றும் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசருமான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சர்வம் புவனேஸ்வரி ஸ்ரீமாதா ஆயுள் தேகி தன தேகி வித்யான் தேகி மாகேஸ்வரி சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி சர்வம் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நம்மளுடைய இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், நான் முன் ஜென்மத்தில் இருந்து இந்த கர்மாவை நான் பண்ணி சம்பாரிச்சு, ஸோ இந்த ஜென்மத்தில் நான் மனித பிறவி எடுத்து கர்மாவை நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? நான் இது இன்னொரு இன்டர்வியூல கூட சொன்னேன். மகா பெரிவாளுக்கே ஃபுல்லா இந்த கேள்விக்கு பதில் தெரியாத ஒரு விஷயத்தை தான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இதுதான் உண்மையும் கூட. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது அதுக்குதான் 5, 9 சொல்லப்படுது ஜாதகத்துல. ஃபர்ஸ்ட் 5, அப்புறம் 9. குலதெய்வமும் அதுதான் சொல்லப்படுது. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது கண்டிப்பா தொடர்பு உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது நம்ம இந்த போன வாட்டி நீங்க கேள்வி கேட்டீங்க, இப்போ கேதுவோட ஆற்றல்ன்றதுனா முத்தி அடைஞ்சிருமா சார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. அதே மாதிரிதான் இதுவும். எதுவுமே நம்ம இப்படித்தான் நம்ம சொல்ல முடியாதனால நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க. பட் கண்டிப்பா பூர்வம் இது. இப்போ அசைவு இருந்தா தானே உயிர். அசைவு இல்லைன்னா ஒரு பாடி தானே. சிவம் சவம் சக்தி இருந்தாதான் மரியாதை. கரெக்டா? அந்த உடல்ல அந்த சக்தி இருந்தா அந்த பிளட் நின்னு போச்சு, எல்லாமே நின்னு போச்சு. நம்ம ரஜினி சார் படத்துல சொன்ன மாதிரி 6 படையப்பனோட மூச்சு நின்னு போச்சு, எல்லாம் நின்னு போச்சு அப்படின்ற மாதிரி முன்ஜென்மம் அப்படிங்கிறது ஒரு தொடர்போட நம்ம யோசிக்கணுங்கிறது சத்தியம். அந்த முன்ஜென்மம் அப்படிங்கிறது உங்களோட தாத்தா அவங்களோட கனெக்ஷனும் ஒன்று வரும். நீங்க என்ன பண்ணீங்க அதுவும் உங்களுக்கு வரும். உங்க அப்பா அதுவும் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி அது எதுலேருந்து எது உங்களுக்கு இந்த ஜென்மத்துல தொடர்பு வந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால எப்படி சார் எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த டைம்ல இங்க வரேன்னு வேணா சொல்ல முடியும். இந்த டைம்ல நான் இங்க இருந்தேன், இந்த டைம்ல நான் இங்க இருந்தேன்னு என்னால சொல்ல முடியுமா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு இவ்வளோ டைம்ல நான் இங்க வருவேன்னு சொன்னா அது வேணா நான் சொல்ல முடியும். சார் இந்த டைம்ல எக்ஸாக்டா நீங்க எங்க சார் டிராவல் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியுமா? சத்தியமா தெரியாது. இப்ப வந்ததுதான், ஆனா தெரியாது. அதே மாதிரிதான் பூர்வ புண்ணியம்ங்கிறது சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க போன ஜென்மத்துல இதுவா இருந்தீங்க, அதுக்கு முந்தின ஜென்மத்துல இதுவா இருந்தீங்க, அது சொல்லலாம், பிரசனத்துல உண்டு. வி கேன் ரீட் தட். அதெல்லாம் உண்மைதான். ஆனா மக்கள் என்ன நம்பிக்கை பொறுமை அவசியம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயத்துல
நம்ம சொன்னாலும் நம்பணும்ல. இது வந்து சொல்லலாம், அது இதுதான் அப்படின்னு எப்படி சொல்லி ஸ்ரீராம்னு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க பேசுறீங்க. ஸ்ரீராம்னு உட்காரல, நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த கேமராமேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியம் மாதிரி ஆப்போசிட்ல யாருமே இல்லாதவங்கள்ட்ட இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. நான் அப்படி உட்காந்து உங்கள்கிட்ட நீங்க இல்லாத இடத்துல பேசினாலும் என்னையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மக்களாகியவங்க நிரூபிக்க சொல்லுவாங்க. நிரூபிக்கிறதுக்கு இதில் எதுவுமே பண்ண முடியாது. ஞானம்ங்கிறது தானே தேடி வரும். மற்றதெல்லாம் படித்தா வந்துடும், ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். ஆனால் ஞானம் மட்டும் தானே தேடி வரும். அதனால தான் அதுக்கு 70 ஆற்றல். பொதுவாக நம்ம இந்த சில விஷயங்கள் உண்மையாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க இல்லையா? இப்போ அப்படி தான் வந்து ஜாதகத்துக்கும் ப்ரூஃப் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிவியலா ஆன்மீகமா அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாக்குறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க சரி, அப்படி இருக்கும்போது ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவியலா ஆன்மீகமா? அந்த காலத்துல ஞானிகள் ரிஷிகள் வந்து கண்டுபிடிச்சதான் இன்னைக்கு அறிவியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ரொம்ப பசி, ரொம்ப வைத்த வலி, டாக்டர் என்ன சொல்லுவாரு? மைல்டு சாப்பாடு, அதுதான் விரதம் இல்லையா? மாறு வலிக்குது, வாக்கிங் போ, அதுதான் யோகா இல்லையா? ஞானிகள் ரிஷிகள் அன்னைக்கே பண்ணியாச்சு. நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம், அவ்வளவுதான். நம்ம டெய்லி 12 மணி 1 மணிக்கு தூங்க வேண்டியது. அந்த 12 மணி 1 மணி ஆகலன்னா ஷட் டவுனே பண்றது இல்லை மொபைலை இல்லையா? மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த 12 மணி அடிக்க வரைக்கும் தூங்க போலாம்ப்பா. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க எப்படி இது உங்களுக்கு இது சாத்தியமாகும்? அந்த அந்த ஒரு காரணம், அந்த ஒரு விஷயம் தெரியாமல் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. சார், இந்த கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே, அந்த ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ட்ரீமை தாண்டி நிறைய பேருக்கு வந்து இரவு தூங்கும் போது கனவுகள் வர்றது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. கனவு வந்து வர்றதுக்கான ரீசன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேருக்கு முன்ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் கனவாக வரும், ஒருத்தருக்கு பயத்தினால கனவாக வரும். இந்த மாதிரியான கனவு வந்தால் அதற்கு இந்த மாதிரியான அர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிள், எங்கள் பாட்டி சொன்ன ஒரு விஷயம், கனவுல வந்து பாம்பு வந்து கடிச்சிச்சு, உன்னை கடிச்சிச்சு அப்படின்னா உன்னுடைய கஷ்டங்கள் வந்து விலகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனவுகளுக்கும் ஒரு மனிதனுக்கும் என்ன சார் சம்பந்தம்? கனவு அப்படிங்கிறது வந்து சொப்பனம்னு சொல்லுவாங்க இதுல. ஸோ அதனால கனவு அப்படிங்கிறது உங்களுடைய எண்ண ஆற்றல் தான் ஃபர்ஸ்ட். இப்போ சாமி வருதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சாமி வருதெல்லாம் நான் எல்லாரையும் வந்து நான் தப்பா சொல்லலை. சாமி வருது வந்து சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்றதுன்னா நரம்போட வீக்னஸ்னால தான் அவங்களுக்கு வந்துருக்கு அப்படின்வாங்க. ஆனால் அதுக்குன்ட்டு சாமி வருது சொல்றதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிடக்கூடாது, அது வேற. சாமி வந்து கொஞ்சம் நேரம் தான் நிற்கும், கொஞ்சம் செகண்ட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அந்த நரம்போட வீக்னஸ் ஆக்சுவலா. ஸோ நரம்போட வீக்னஸ் தான் ஃபர்ஸ்ட் சுவாமியே வருது. அந்த மாதிரி இந்த கனவுங்கிறது உங்க எண்ணத்தோட ஆற்றலை உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னு அர்த்தம். ஜஸ்ட் லைக் தட். இப்போ நீங்க ரொம்ப ஒரு ஒண்ணுமே இல்லை, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 4 இன்டர்வியூ பண்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இன்டர்வியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க சேனல்ல. நைட்ல உங்களுக்கு அதே தூக்கம் தான் வரும். காலையில எழுந்துக்கும் போது கூட உங்களுக்கு அதே எண்ணங்கள் தான் இருக்கும். அப்ப அந்த எண்ணம் ஆற்றல் என்ன ஆகுது அப்படின்னா அதுவே கனவா மாறுது. எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு நம்ம தலைவர் சொல்லுவார். திருப்பி திருப்பி எனக்கு ரஜினி சார் தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் தெரிந்தா எனக்கு. ஸோ எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைய நம்ம வந்து அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கனவே இல்லாமல் தூங்க முடியும். தூக்கம் வராதவங்களுக்கும் ஒன்று இருக்கு, அதை முக்கியமா சொல்லிடுறேன். தூக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னா தூக்கம் ஈஸியா வரும். ஒரு 7 டைம் மாதவா 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 மாதவா
இது ஒரு 7 வாட்டி. இன்னொன்று ஸ்ரீ ஆப்தி சயனா, 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 ஸ்ரீ ஆப்தி சயனா. இது நினைச்சாங்கன்னா அப்படியே தூக்க மாத்திரை போட்ட மாதிரி கொட்டாய் வரும். ஈஸிலி அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் வரும், கண்டிப்பாக வரும். இது நான் வந்து எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது, இது நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இதை கேட்டதுனால இன்னொன்று சொல்கிறேன். இது ஸோ இந்த கனவுல பற்றி நம்ம இதை சொல்லியாச்சு. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும்போது அதையும் சொல்லிடுறேன். ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, ரொம்ப முக்கியம் இல்லை. என்னோட ஆர்சி புக்கை எங்கே வச்சேனே தெரியல, என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்டை எங்கே வச்சேனே தெரியல, போச்சு அவ்வளோதான். அது என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த மாதிரி சொன்னவங்களோட அந்த டென்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக. இதுக்கு பால வெங்கட்ராயன் ஒரு அருமையான கடவுள். அவர் எப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லை. பாலன்னா என்ன? குழந்தை. பால வெங்கட்ராயனா, வெங்கட்ராயன்லாம் அவன் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்? ஸ்வீட்ஸ். அந்த 4 பேருக்கும், வீட்டில் இருக்கிற 4 பேருக்கும் சும்மா ஒரு சர்க்கரையை எடுத்து ஒரு கையில் கொடுத்தாலே அதோட வேண்டுதலை முடிஞ்சிடுச்சு. நான் உனக்கு ஸ்வீட் தரேன், நீங்கள் என்ன ஸ்வீட் வேணால் கொடுக்கலாம், அதுக்குன்னு சர்க்கரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட இதை பொறுத்து. ஆனால் நான் சொல்கிறேன், சிம்பிளாக சர்க்கரை கொடுத்தாலே அதுக்கு போதும். குழந்தைக்கு 5 பைசா சாக்லேட்டுன்னு தெரியுமா, இல்லைன்னா 50 ரூபா சாக்லேட்டுன்னு தெரியுமா? அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாக்லேட் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் அது. அதனால அதை வேண்டிட்டு பண்ணீங்கன்னா நம்ப மாட்டீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள உங்கள் பொருள் கண்ணில் தெரியும் ஈஸியாக. அது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா அது நம்ம இங்கே தானடா பார்த்தோம், இப்போதானே இங்கே பார்த்துட்டு போனோம், எல்லாமே வேற எடுத்து ஒவ்வொன்றா பார்த்தோமே. ஆனால் இந்த பால வெங்கட்ராயனுக்கு வேண்டிட்டு பார்க்குறோம், அப்போ கண்ணில் சிக்குது. அந்த மாதிரி செய்வார். ஸோ இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. சரி, இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரங்கள் செஞ்சு அதிலிருந்து தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கடன் இருக்கு, அதிகமாக இருக்கு, ஸோ இந்த பரிகாரம் செய்யுங்க கடன் தீர்ந்துடும். தொழிலில் வந்து நஷ்டத்தில் இருக்கு, ஸோ இந்த பரிகாரம் செய்யுங்க தீர்ந்துடும். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான கஷ்டங்களையும் பரிகாரத்தின் மூலியமாக சரி பண்ண முடியுமா? ஆக்சுவலாமா பரிகாரம்ங்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ இந்த மைக் வச்சுருக்கீங்க, ஸ்டாண்டு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வச்சுருக்கீங்க, சோஃபா வச்சுருக்கோம், சோஃபாவில் உக்காந்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம உக்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஓகே ரைட்டு, இது இல்லைனாலும் இன்டர்வியூ பண்ண முடியும்ல. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து இது இருக்கிறதுனால தான் அது இருக்கிறதுனால தான் இதுன்னு நினச்சிக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. விதியின் சார்ந்தது என்னவோ அது மாத்திரம்தான் நடக்கும், இதுதான் சத்தியம். அப்போ பரிகாரம்ங்கிறது என்ன? கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு மன ஆறுதல் மட்டுமே. நம்மளுக்கு ரொம்ப வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து நம்மளுக்கு வேண்டியப்பட்டவங்க இல்லை, மன ஆறுதல் படுத்திக்கப்பா. கரெக்டா? மன ஆறுதல் படுத்திக்கப்பா, சரியாயிடும் சொல்றாங்கல்ல. அப்ப அது மாதிரி தானே மனம் ஆறுதலுக்கு இது கொடுக்கும் இந்த பரிகாரம். நிஜமா சொல்றேன், பரிகாரம்ங்கிறது அம்பக்குன்னு சொல்லலை, வரும். ஆனா அதுலயும் இன்னொன்னு சொல்றேன், அந்த கிரக கோளாறு இருக்கு, சில பேருக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு என்னதான் தலைகீழ நின்னாலும் ஆக்டிவேட் ஆகாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், பரிகாரம்ங்கிறது வந்து ஜஸ்ட் அலங்காரம். பாடியே இல்லை, உடம்பே இல்லை, எங்க போய் அலங்காரம் பண்ணுவீங்க? புரியுதா? ஆனா அலங்காரத்துக்கும் ஒரு லெவல் தான். நான் செயினை வந்து நகைகளை வந்து உடம்பு ஃபுல்லா போட்டா என் மூஞ்சி எங்கேருந்து தெரியுது? எல்லாத்துக்கும் ஒரு லெவல். பரிகாரம்ங்கிறது எல்லாமேமா
ஒண்ணுக்குள்ள பின்னி இருக்கு. நம்ம இது பண்ண அப்போ நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க, ரைட்டா? 10 பைசாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பரிகாரம் பண்ணலாம். அப்ப அந்த 10 லட்ச ரூபா கூட ஈஸியா பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் சரியா போயிடுதா உங்களுக்கு? அப்ப என்ன காரணம்? மனம், அதாவது ஒரு வாக்கு உண்டு, நான் இங்கே சொல்லியிருக்கேன். மனமது செம்மையானால் மூச்சை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரமே செம்மையாமே. கரெக்டா? நம்மளோட எண்ணங்களும் ஆற்றலும் விஷயங்களும் எல்லாமே மனம் நிம்மதியா நல்லா இருந்துட்டாலே எல்லாத்தையும் மாட்டி படைச்சிடும். இப்ப சொல்லுவாங்க, நான் அந்த சொன்ன வீடு விஷயம் சொன்னேன் இல்லையா, வீட்டு வந்ததுல இருந்தா லக்கு வந்துடுச்சு. இந்த வீட்டுக்கு வந்தேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன லக்குப்பா. இந்த பேரு வச்சிருப்பாங்க, இந்த பேரு மாத்தினதுனாலதான் இதுவாயிடுச்சுன்னு. மொத்தம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு பேர் வச்சாலே அவனுக்கு லக்கு இருந்ததுன்னா அவன் அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டத்துக்கு என்னோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அதிர்ஷ்டத்தை பிரிச்சு பாருங்க. அது இஷ்டம், அது இஷ்டம், அது இஷ்டம், அது இஷ்டங்க. அது அதிர்ஷ்டம் நம்ம சொல்றோம், அது பேர் என்ன? அது இஷ்டம், அது இஷ்டம் வருதா? அப்ப அது இஷ்டம். அது அதிர்ஷ்டம்ங்கிறது அது இஷ்டம். அப்போ நம்ம அது வந்தாதான் நம்ம அனுபவிச்சுக்க முடியுமே தவிர்த்து எல்லாமே நீங்க கொண்டு வந்த கர்மாவின் அடிப்படையில மட்டும்தான் நடக்கும். இதான் 90%. பரிகாரம்ங்கிறது ஒரு 10%. நான் செயலாற்றம் ஆகாதுன்னு சொல்லல, ஆனா பெருசா செயலாற்றம் ஆகாது. சில பேருக்கு மேஜிக்கா நடக்கும், டோட்டலா மாறி இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கான சூழலும் அதுக்கான விஷயம் அவன் ஜாதகத்துல இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு வந்தேன், இந்த கோயிலுக்கு வந்த அப்புறம் அப்படியே நான் டாப்புக்கு போயிட்டேன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாதுமா. அதாவது அதுக்கு நான் அந்த அம்பாலையோ நான் சுவாமியோ நான் இது பண்ண, நானே அம்பாள் உபாசகர். உங்களுக்கு இந்த நேரத்துல அந்த அம்பாள் மூலியமா நடக்கணும்னு இருக்கு. அதுதான் எழுதப்பட்ட விதி, அதை நம்பணும். அதனால பரிகாரம்ங்கிறது ஒரு செயல், உங்களை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு, அவ்வளவுதான்.